வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸும் வைத்திலிங்கமும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி தேர்தல் தலைமை அலுவலகத்திற்கு சென்று கடிதம் மற்றும் வாக்குமூலம் கொடுக்க வேண்டும். அதாவது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டுமா அல்லது எங்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்திடம் கூறி இரட்டை இலை சின்ன வழக்கை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் ஒன்றை பெற வேண்டும். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களது உதவி நிச்சயம் தேவை. இந்த நிலையில்தான் செயற்குழு கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களது பெயரை முழுமையாக தவிர்த்து வந்த நிலையில் அதிமுகவில் செயற்குழு கூட்டத்தின் மூலமாக மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசியும் உள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச் செயலாளர் பதவியே ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், ஏனென்றால் என்னுடைய சுயநலத்திற்காக நான் கூறவில்லை, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நிரந்தர பதவியை எப்படி ஒரு துரோகி அனுபவிக்க முடியும் என்பதையும், கொள்கைகளை எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த கொள்கையை தனிப்பட்ட காரணத்திற்காக மாற்றியமைப்பதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ்ஸின் பெயரை பயன்படுத்த மறுத்துவிட்டார். ஆனால் 19ஆம் தேதியன்று ஓபிஎஸ்ஸின் உதவி இல்லாமல் டெல்லிக்கு செல்ல முடியாது எடப்பாடியால். அப்படியே சென்றாலும் தேர்தல் ஆணையம் 2 நபர்களையும் தான் அழைத்திருக்கிறது. ஆகையால் ஒருவரது கருத்தை மட்டும் கேட்க முடியாது என்று கூறிவிடும். இதனால் ஓபிஎஸ் அனுமதி இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாமலும் சூழல் ஏற்படலாம். இதை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் எடப்பாடியிடம் தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். ஓபிஎஸ் அவர்களை இணைத்து அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதிக்குள் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாகத்தான் முடிவுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்றும், இது ஓபிஎஸ்ஸிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி ஓபிஎஸ்ஸிற்கு வைக்கின்ற நிபந்தனைகள் சரியா தவறு என்பதை கமெண்டில் கூறுங்கள்.